இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். விவசாயிகளின் 3 அம்ச கோரிக்கையை மத்திய மாநில அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி காதில் பூ சுற்றி கஞ்சி சட்டி ஏந்தி நூதன காத்திருக்கும் போராட்டம். இராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா அலுவலகம் முன்பு விவசாயிகள் காதில் பூ சுற்றி கஞ்சி சட்டி ஏந்தி நூதன காத்திருப்பு போராட்டம். தமிழ்நாடு வைகை விவசாய சங்க தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் சேர்ந்த கோட்டை மோகன்தார் இலந்தைக்குளம் செல்வேந்திரன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் கோவிந்தன் வரவேற்புரை நிகழ்த்த காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. இவரது கோரிக்கைகளான 2024-25 தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் பல்வேறு நோய்களால் அழிந்த மிளகாய் விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரணமாக ஏக்கருக்கு ரூபாய் 20,000 வழங்கிட வேண்டும். அழிந்த நெற்பயிருக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தின்படி நிவாரணம் வழங்கிடவும். கமுதி வட்டம் கூட்டுறவு வங்கி கடன்கள் தேசிய வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கமுதி வட்டார விவசாயிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பெண்கள் உட்பட காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம். இல்லை என்றால் காதில பூவல சுத்துவீங்களா? காத்திருக்கோம் கமுதி விவசாயிகள் 1 வருஷமா காத்திருக்கோம். கலைய ஏந்தி கமுதி தாலுகா ஆபீஸுக்கு முன்னாடி காத்திருக்கோம். நிவாரணம் வருமா? பயிர் காப்பீடு வருமா? மாவட்டத்துல கமுதி வட்டத்துல மழை பெஞ்சு நெல் அழிச்சிருச்சு, அதுக்கு நிவாரணம் வரல. ஒரு சில பகுதியில மழை இல்லாம நெல் அழிச்சிருச்சு, அதுக்கு நிவாரணம் வரல. தேசிய வேளாண் பயிர் காப்பீடு கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,500 ஹெக்டேர்ல கமுதி வட்டாரம் மிளகாயில மிக ஃபேமஸான மிளகாய் விவசாயிகள். இந்த மிளகாய் அழிந்த மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணமும் தரல, தேசிய வேளாண் காப்பீட்டு தொகையும் கிடைக்கல. அதனால இங்க கமுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் பட்ட தேசிய வங்கியில் வாங்கிய கடனையும் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனையும் தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யணும். இந்த தர்றோம் காசு, அந்த தர்றோம் காசு, நாளைக்கு வந்துடும் காசு, இன்னைக்கு வந்துடும் காசுன்னு தமிழக அரசும் தமிழகனுடைய அரசு துறை அதிகாரிகளும் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் நாங்கள் கஞ்சி சட்டி ஏந்தி காதில் பூ வச்சு இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் இங்கே குடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கான நிவாரணம், அதே போல் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு தொகை, கடன் தள்ளுபடி 3 கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு இனியும் காலதாமதப்படுத்தாமல் எங்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தரும் சொல்லி கமுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.